அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில தொடர்ச்சிதான் பார்க்க இருக்கிறோம். அதுக்காக நாங்க இறுதியாக வகுப்புல நடந்த விடயங்களை முதல்ல ஞாபகப்படுத்துவோம். நாங்க இறுதியாக மின் சுற்று ஒன்றை அமைப்பதற்கு தேவையான துணைக்கூறுகள் பார்த்திருக்கிறோம். மின் சுற்று ஒன்றை அமைப்பதற்கு தேவையான துணைக்கூறுகள். மின் சுற்று என்றால் என்ன என்பது தொடர்பாக கடந்த வகுப்பில நாங்க படிச்சிருக்கிறோம். மின் சுற்று எனப்படுவது மின்னோட்டம் ஒன்று பாய்றதுக்காக அமைக்கப்பட்ட மூடிய சுற்று. மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்ட மூடிய அமைப்பை தான் நாங்கள் மின் சுற்று என்று சொல்றோம். மின்னோட்டம் பாயிற மாதிரி இருக்க வேண்டும். சரியா? ரைட். அப்ப மின்னோட்டம் பாய்றதுக்காக நாங்க ஒரு மின் சுற்று அமைக்க வேண்டும். அப்ப அந்த மின் சுற்று அமைக்கிறதுக்கு எந்தெந்த பொருட்களை நாங்க பயன்படுத்துவோம், யூஸ் பண்ணுறோம் என்று சொல்லி ஒரு மின் துணை கூறுகளினுடைய அட்டவணையை போன வகுப்புல நாங்க பார்த்திருக்கிறோம். முதலாவது மின்கலம் தேவைப்படும். மின்கலம், பேட்டரி. மின்கலம் மின்கலம் தேவைப்படும். பேட்டரிகள். தொடுக்கிறதுக்கு கம்பி, தொடுக்கும் கம்பி, தொடுக்கும் கம்பி. ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்றதுக்காக நாங்க அந்த கம்பியை கட்டாயம் பயன்படுத்துவோம். அதே மாதிரி சுவிட்ச் ஒன் பண்ணி ஆஃப் பண்றதுக்காக ஆளி ஒன்று தேவைப்படும். சுவிட்ச் போட வேண்டும். கரண்ட் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்காக மின் குமிழ் தேவைப்படும். பல்ப், மின் குமிழ், பல்ப் ஒன்று போடும். சரியா? வார கரண்ட் அளக்குறதுக்கு, மின்னோட்டத்தை அளக்குறதுக்கு ஆம்பியர் மானிய பயன்படும். ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானி இருந்தால் இந்த நாங்க யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துறோம். சரியா? அப்ப அதை எதுக்காக பயன்படுத்துவோம் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப எங்களுக்கு ஒரு மின்கலம், அதாவது பேட்டரி. பேட்டரி எதற்காக தேவைப்படும்? மின்னை வழங்குவதற்காக. அந்த மின் சுற்றுக்கான மின்னை வழங்குவதற்கு பேட்டரி தேவைப்படும். தொடுக்கிற கம்பியை எதுக்காக யூஸ் பண்றோம்? அந்த கரண்ட் அதனூடாக கொண்டு செல்ல வேணும், மின்னை கடத்த வேணும். அதுக்காக தொடுக்கும் கம்பி பயன்படுத்தப்படும். பேட்டரி இருக்கிற கரண்ட் கொண்டு போறது, கடத்துவதுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அது தொடுக்கும் கம்பி. இதுல இருக்கிற சுவிட்ச் எதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது? தேவையான போது ஒன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும். சுவிட்ச் தேவையில்லாட்டி நிறுத்துவதற்கும் ஆளிய பயன்படுத்தும். மின் குமிழ் எதுக்காக பயன்படுத்துவோம்? எங்களுக்கு லைட் தேவை, ஒளி தேவை என்றால் மின் குமிழ போடுவோம். வேற என்னத்துக்காக? அதுல கரண்ட் வருதா இல்லையான்றத பார்க்கலாம். மின்னோட்டம் வந்தா லைட் எரியும், வராட்டிக்கு ஒளிராது. அப்ப அதை வச்சு நாங்க கரண்ட் வருதா இல்லையான்றத சொல்லலாம். அடுத்தது ஆம்பியர் மானி. இதுல எந்த அளவுக்கு கரண்ட் வருகுது என்றதை அளவிட முடியும். மின்னோட்டத்தை அளக்க. மின்குமிழ் மின்னோட்டத்தை அறியலாம், வருதா இல்லையான்னு அறியலாம். ஆனா அளந்து சொல்லலாம். சரி. ஆனா ஆம்பியர் மானில எந்த அளவுக்கு கரண்ட் வருகிறது என்பதை அளக்க முடியும்.
சரியா? அப்ப இந்த உபகரணங்கள் தான் எங்களுக்கு ஒரு மின் சுற்று அமைக்க பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இந்த பொருட்களினுடைய பயன்பாடு உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு. எதுக்காக இதை பயன்படுத்தலாம். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த உபகரணங்களினுடைய குறியீடு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க ஒரு மின் சுற்று ஒன்றை கீறுங்கன்னு சொன்னா நீங்க பேட்டரியில படத்தை கீறி மினக்கிடாம இதன் குறியீடை வைத்து இலகுவாக குறைந்த நேரத்துல அந்த படத்தை நீங்க வரையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப முதலாவது பேட்டரி. பேட்டரி ஒன்றை வரைவதற்கு நீங்கள் அதன் குறியீடாக ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு, இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு பேட்டரிக்கு பதிலாக 2 பேட்டரிகள் போட சொல்லி இருந்தால் உங்களுக்கு 2 பேட்டரிகள் தரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் இன்னொரு பேட்டரியை இணைத்திருக்க வேண்டும். இது 2 பேட்டரிகள், ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு, ஒரு பேட்டரி, ஒரு மின்கலம், மீண்டும் ஒரு பெரிய கோடு, மீண்டும் ஒரு சிறிய கோடு என்பது 2 மின்கலங்கள். இதுல இருக்கிற இந்த பெரிய கோடு தான் பிளஸ் என்று சொல்றோம். நேர்முனைவு பிளஸ். இதுல இருக்கிற சிறிய கோடு மறைமுனைவு அல்லது மைனஸ் என்று குறிப்பு. சாதாரணமா பேட்டரி ஒன்று எடுத்து பாருங்க, அதுல பிளஸும் மைனஸும் குறிச்சு காட்டியிருக்கும். பேட்டரியிலேயே குறிச்சிருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு அடுத்த பேட்டரிக்கும் அதே மாதிரி குறியீடு இருக்கு. திரும்ப பெரிய கோடுல பிளஸ், சிறிய கோடு மறைமுனைவு குறித்து நிற்கும். அப்ப உங்களுக்கு இதுல எத்தனை பேட்டரிகள் இணைப்பதாக இருந்தாலும் நீங்க இதோட அடுத்தடுத்ததாக பேட்டரிகளை கூட்டலாம், எண்ணிக்கையை கூட்டலாம். சரியா? அடுத்தது இரண்டாவது கூறு தொடுக்கும் கம்பி. தொடுக்கிற கம்பி என்றது நாங்க இணைக்கிறதுக்கு, பேட்டரிய ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்காக எதை பயன்படுத்துவோம்? கம்பி. அந்த கம்பியை நாங்கள் ஒரு கோட்டால காட்ட முடியும். இதுதான் ஒரு கம்பி. கம்பி நீட்டா தானே இருக்கும். அப்ப அப்படி நாங்க காட்டலாம். பாருங்க, இந்த பேட்டரிய 2 பேட்டரியையும் ஒரு கோட்டால இணைச்சிருக்கிறோம். அதாவது நாங்க அந்த கம்பியால ஜாயின் பண்றோம். பாருங்க, இங்கால ஒரு கோடு வருது, இந்த 2 பேட்டரி முடிச்சு அங்கால ஒரு கோடு வருது. அப்ப அது தொடுக்கிற கம்பி. கம்பி தான் இங்கால ஜாயின் பண்ண போகுது. அப்ப தொடுக்கிற கம்பி ஒரு கோட்டினால் வரையப்படும். சரி, அப்ப இந்த பொருட்களை வச்சு இன்றைக்கு நாங்க ஒரு மின் சுற்று ஒன்று அமைக்க போறோம். அதுதான் இன்றைக்கு நாங்க படிக்க போறோம். ரைட்? ஆளி என்றா சுவிட்சை காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கோடு, இதுல நீங்க சரிவா ஒரு கோடு காட்டினா சரி. இது சுவிட்ச் ஆன் இது ஆஃப்ல இருக்கு, இது முட்டுப்பட்டா ஆன் பண்ணி சொல்லு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். இதுதான் அதோட குறியீடு. மின் குமிழ் ஒன்றை நீங்க காட்டுறதாக இருந்தால் ஒரு கோடு, ஒரு வட்டத்துல ப்ளஸ் அடையாளம் போட்டா அது ஒரு மின் குமிழுக்கான அடையாளம். இதுல நீங்க 2 மின் குமிழ் போடுவதாக இருந்தால் 2 வட்டம் வரும். இதுல 2 பல்ப் போடுது. அப்ப அடுத்து நாங்க 3, 4 போட்டா எத்தனை பல்ப் தரப்படுதோ அத்தனை மின் குமிழ் நீங்க போடலாம். சரியா? அடுத்தது இறுதியாக அம்பியர் மானி. அம்பியர் மானிக்கு நாங்க என்ன குறியீடு போடுவோம்னா, ஒரு கோடு வட்டத்துல ஏ என்ற குறியீடு, வட்டத்துல ஏ என்று குறிச்சிருக்க வரும். அம்பியர். அம்பியர் அப்படினால அது அந்த ஏ முதலாவது கேபிட்டல் லெட்டரை அங்க நாங்க யூஸ் பண்ணலாம். சரியா? இதுவே ஒரு கல்வனோமானியாக இருந்தால், மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்கு கல்வனோமானியை பயன்படுத்தி இருந்தால் அங்க நாங்கள் இந்த வட்டத்துல ஜி என்ற எழுத்தை குறிப்பிட்டிருக்க வேண்டும். அது கல்வனோமானிக்கு. கல்வனோமானி என்றால் அது நடுவில் ஜி என்ற எழுத்து குறிப்பிடப்படும்.
சரியா? இப்ப எங்களுக்கு மின் சுற்று ஒன்றை அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அவற்றினுடைய குறியீடுகள் தெரியும். ஆகவே எங்களால இப்ப ஒரு மின் சுற்றை அமைக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப நாங்க ஒரு வீடியோவ பார்ப்போம். அதுல இந்த பொருட்கள் பயன்படுத்தி ஒரு மின் சுற்று ஒன்ற அமைச்சிருக்கிறார். சரி, இப்ப நாங்க இந்த வீடியோல பார்த்தது ஒரு மின் சுற்று ஒன்று அவர்கள் அமைத்திருக்கிற விதம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு பல்ப் போடப்பட்டிருக்குது. கம்பியால இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேட்டரிய பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சுவிட்சை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இதுல இருக்கிற மாதிரி நாங்க ஒரு மின் சுற்றை இப்ப பார்க்கலாம். அதே பொருட்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மின் சுற்றை முதலாவதாக நாங்க ஒரு பேட்டரி பேட்டரி ஒன்றை இணைச்சு அதை தொடுக்கிற கம்பியால இணைக்க போறோம். அடுத்ததாக இதோட நாங்க ஒரு பல்பை இணைக்க போறோம். அதோட நாங்க ஒரு ஸ்விட்ச் ஒன்று போட்டோம்னா சரி. இப்ப நாங்க ஒரு மின் சுற்று ஒன்று அமைச்சிருக்கிறோம். இது ஒரு எளிமையான மின் சுற்று என்று சொல்லுவோம். சிம்பிளான மின் சுற்று. சரி, இப்ப இதுல இருக்கிற முக்கியமான கூறுகளை நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க, இதை நாங்கள் மின் குமிழ் என்று சொல்லுவோம். எப்படி? மின் குமிழ். மின் குமிழ் மின் குமிழ் என்று சொல்லும். சரியா? அதே போல இது ஸ்விட்ச். ஸ்விட்ச் என்றா எப்படி சொல்லுவா? ஆழி. ஆழி என்று சொல்லும். ஸ்விட்ச் ஆழி. கீழே போட்டிருக்கிற பேட்டரிக்கு பெயர் மின் தொடுக்கும் கம்பி. இந்த கோடு போட்டிருக்கிறோம் இல்லையா? கோட்டால் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இதுதான் கொடுக்கிற கம்பி. இப்ப இது மூண்டையும் வச்சு நாங்க பொருத்தமாக ஒரு மின் சுற்று ஒன்று அமைச்சிருக்கிறோம். இதுக்கு பெயர் தான் மின் சுற்று. இதுல கரண்ட் எப்படி பாயும்?
இதை நாங்க சுவிட்சை ஆன் பண்ணினா இந்த இது வந்து ஒரு மூடிய சுற்று, மூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். ஃபுல்லா மூடி இருக்கு. இப்ப இது திறந்த நிலையில இருக்கு. ஏன் சுவிட்சை நான் இன்னும் ஆன் பண்ணல. அப்ப இது திறந்த சுற்று. இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணின பிறகு இது ஒரு மூடிய சுற்றாக இருக்கு. மூடிய சுற்றுல மின்னோட்டம் பாயும். இப்ப இப்படி சுவிட்ச் திறந்திருந்தா கரண்ட் போகுமா? போகாது. நீங்க சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேக்க உங்களோட வீட்டு மின்குமுளுக்கு பல்புக்கு கரண்ட் வருதா? இல்ல. அப்ப திறந்திருந்தா கரண்ட் வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தா வராது. சுவிட்சை ஆன் பண்ணி இருந்தா மூடிய நிலையில கரண்ட் பாயும். அப்ப மின் சுற்று என்றா என்ன சொல்றோம்? மின்னோட்டம் பாயிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மூடிய சுற்று. இத ஒன் பண்ணி வச்சிருந்தா ஒரு மின் சுற்று. மூடிய சுற்று. மின்னோட்டம் பாய வேணும். பாயறதுக்காக அமைச்சதுதான் மின் சுற்று. சரி, அப்ப மின் சுற்று என்றால் என்னன்ற வினாவுக்கு உங்களுக்கு இப்ப விடை தெரியும். மின்னோட்டம் பாயிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மூடிய சுற்றை நாங்கள் மின் சுற்று என்று அழைக்க முடியும். இப்ப நாங்க இத வந்து அந்தந்த பொருட்களை வச்சு கொண்டுதான் கூறியிருக்கிறோம். சரியா? இத நாங்கள் இப்ப இதுல நாங்க ஒரு அம்பியர் மானியை இணைக்கிறதா இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கரண்ட் வருதுன்னு தெரிய வேணுமாக இருந்தால் இதுல நாங்க ஒரு அம்பியர் மானியையும் இணைச்சிருக்க முடியும். ஏ என்ற குறியீடு போட்டிருந்தா அது அம்பியர் மானி. இது அம்பியர் மானியும் வச்சிருக்கிறோம். ஏ என்று நடுவில் ஏ என்று குறியீடு போட்டிருந்தா அது ஒரு அம்பியர் மானி. எனக்கு இதுல எவ்வளவு கரண்ட் வருதுன்னு பார்க்க வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்? அந்த தொடுக்கும் கம்பியில இந்த அம்பியரையும் கொண்டே வச்சிருக்கேன். அப்ப எனக்கு இப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்றத இந்த மானி காட்டு. சரியா? ரைட். இப்ப நாங்கள் இந்த பொருட்களை வச்சுக்கொண்டு சர்க்கிட் ஒரு மின் சுற்று அமைச்சிருக்கிறோம். இத நீங்க குறியீட்டுல குறிப்பாரு. இப்ப நாங்க குறியீடுகள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்ப இது வந்து பேட்டரிக்கு பதிலா இது போட வேணும். இது மின்கலத்தின் குறியீடு. தொடுக்கிற கம்பி அதே மாதிரி கோடால நீங்கள் இணைச்சு கொள்ளலாம். பிரச்சனை. சுவிட்சுக்கு பதிலா இந்த மாதிரி குறியீடை நீங்க போடலாம். பல்புக்கு பதிலா வட்டம் போட்டு ஒரு cross போடலாம். இந்த அம்பியர் மானிக்கு பதிலா நீங்கள் ஏ என்ற எழுத்தை பாவிக்கலாம். இப்ப நாங்கள் இந்த குறியீடுகளை வச்சு இதே படத்தை கீழே போறோம். குறியீடுகளில் வரையப்படும் மின் சுற்ற குறியீட்டுல எப்படி கீறும்? சரியா? அந்த படத்தை நீங்க கீறுங்க. நான் இதுக்கு பக்கத்திலேயே இதனுடைய குறியீட்டு படத்தை கீற போறோம். சரியா? அப்ப மின் சுற்று ஒன்று போட்ட நீங்கள் இந்த படத்தை நீங்க கீற வேண்டாம். இது உங்களுக்கு கீற கஷ்டம் தானே? இதுக்கு பதிலாக இந்த குறியீடை வச்சு கீற படத்தை கீறு. சரியா? அப்ப இந்த படத்தை நீங்களும் கீறிக்கொள்ளுங்க. குறியீடுகளை வச்சு கீறும். முதலாவது நாங்கள் பற்றி கீறும். குறியீட்டுல பற்றி எப்படி போடலாம்? ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய, இதான் ஒரு பேட்டரி. இங்க ஒரு பேட்டரி தானே பாவிச்சிருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு பேட்டரியில கீறும். கீறிக்கொள்ளுங்க. முதலாவது பேட்டரியோட கீறும். பேட்டரியோட கீறணும். அதோட இந்த பேட்டரியில இருந்து வந்து ஒரு அம்பியருக்கு வச்சிருக்கு. இந்த பக்கமா போகும். அம்பியர் ஒன்றோட நினைச்சு. அப்ப என்ன செய்யுங்க? இந்த தொடுக்கிற கம்பிய கொண்டு வந்து
தொடுக்கிற கம்பியை அப்படியே கொண்டு இதுல ஒரு ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானிக்கு என்ன குறியீடு? ஒரு வட்டத்துல ஏ என்ற எழுத்து. ஆம்பியர் மானியோட குறியீடு வட்டத்துல ஏ என்ற எழுத்து. அப்ப அதை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஆம்பியர் மானிய ஜாயின் பண்ண நினைக்கவா? சரியா? இதே படத்தின் குறியீடை வச்சு படங்குங்க. மின்சுற்றை குறியீட்டில் வரைகிறோம். சரியா? மின்சுற்ற உபகரணத்தை கீறாம அந்த உபகரணத்துக்குரிய குறியீட்டுல வரைகிறோம். அப்ப எங்களுக்கு ஆம்பியர் மானிய இப்படி கீறதுக்கு பதிலா அதுல குறியீடு வட்டம் போட்டு ஏ போடுறது சுகம். அதனால நாங்க அதை வட்டம் போட்டு ஏ என்ற குறியீடு குறியிட்டீங்களா? இப்ப நாங்க அடுத்ததாக ஒரு பல்ப வச்சிருக்கு பாருங்க. மின்கலா, அடுத்தது ஒரு ஆம்பியர் மானி, அடுத்ததாக ஒரு பல்ப். மின் குமிழுக்கான குறியீடு வட்டத்துல ஒரு வட்டம் போட்டு அதான் குரோஸ் அடையாளம். இது ஒரு மின் குமிழுக்கான அடையாளம். இப்ப அதை போட்டுக்கொள்ள அடுத்ததாக ஒரு பல்ப் போட்டு அதுல இணைக்க போறோம். அப்படி காட்ட போறோம். தொடுக்கிற கம்பி இதுலயும் ஒரே மாதிரி தான் வரும் கோடு. சரி, அடுத்ததாக ஒரு சுவிட்ச் போடப்பட்டிருக்கு. அது சுவிட்சை நீங்கள் கொண்டு இது ஒரு சுவிட்சின் குறியீடு. ஆல்ரெடி நாங்க ஒவ்வொரு உபகரணத்தின்டையும் குறியீடு எழுதி வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க இதே படம் தான் இந்த மின் சுற்று உபகரணத்தோட இருக்கு. அதே மின் சுற்று குறியீட்டோட இருக்கு. நீங்க மின் சுற்று கண்டு போட்டு இந்த படத்தை போடுங்க. கீறி வச்சுக்கணும். சரியா? இப்ப நீங்க வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப நாங்கள் திருப்பி ஒருக்கா பார்ப்போம். பாருங்க, மின் சுற்று ஒன்று அமைக்கிறதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த உபகரணங்களுக்கு என்ன குறியீடு வரும் என்றதையும் பார்த்திருக்கோம். அப்ப உபகரணங்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு மின் சுற்று, ஒரு சர்க்கிட் ஒன்றை நாங்க பார்க்கிறோம். இதே சர்க்கிட்ட குறியீட்டை வச்சு நாங்க வரைந்து பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப நாங்கள் உங்களுக்கு வினா வாரதாக இருந்தால் எப்படி வரும் சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இந்த பொருட்கள் தரப்பட்டிருக்கும். மின்குமிழ், ஒரு சுவிட்ச், மின்கலன், ஆம்பியரோ கல்வனோமானியோ தரப்பட்டிருக்கும். அப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி தரப்படும்? தரப்பட்டிருக்கிற பொருட்களை கொண்டு ஒரு மின் சுற்று வரிப்படத்தை வரைக. இதை சொல்லுவோம் மின் சுற்று வரிப்படம். சரியா? இது படம். அப்ப அந்த உபகரணங்களை வச்சு நீங்க அதுல குறியீட்டை போட்டு அதுக்கு ஒரு படத்தை கீற சொல்லி உங்களை கேட்கணும். அப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் உள்ள ஒரு படத்தை அது நீங்க மின் இங்க இணைச்சிட்டு அம்பியரை கொண்டே அங்கேயும் இணைக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரி, அப்ப அதை நாங்க தொடர்ந்து தான் இணைச்சு கொண்டு வரோம். சோ முதல்ல நீங்க பல்பை போட்டு அதுக்கு அங்கால கொண்டு போய் அம்பியர் மானியும் இணைக்கலாம். சரியா? இது நான் இந்த படத்துல தரப்பட்டிருக்கிற மாதிரி இங்க பெரிய காட்டியிருக்கிறேன். அப்ப எங்களுக்கு
இதுதான் ஒரு மின் சுற்று என்றது தெரிய வேணும். சரியா? இல்ல உங்களுக்கு 2 மின்குமிழ்கள் தரப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருந்தால் நீங்க இந்த மின்குமிழுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பல்பை போட்டு காட்ட வேண்டும். 2 மின்குமிழ்கள் அல்லது 2 பேட்டரிகள் தரப்பட்டிருந்தால் நீங்க இதுக்கு பக்கத்துல இன்னொரு பேட்டரிய இணைத்து காட்ட வேண்டும். அப்ப சாதாரணமாக ஒரு பேட்டரி ஒரு மின்குமிழுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரும், வரிப்படம், மின் சுற்று வரிப்படம். இதே 2 மின்குமிழ் 2 மின்கலம் நீங்க அதை வச்சுக்கொண்டு இந்த படத்தை வைத்துக்கொண்டு நீங்க அதை இணைச்சு கீழே தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயம் ஒரு மின் சுற்றை எப்படி அமைப்பது, தேவையான பொருட்களை கொண்டு எப்படி அமைக்கிறது என்றது தொடர்பாக. இப்ப எங்களுக்கு இந்த பேட்டரியில பிளஸ் மைனஸ் இருக்கு தடைவுள்ள, இதே போலதான் இந்த ஆம்பியர் மானிக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கு. அதுல 2 முடிவிடங்கள் இருக்கு. அப்ப அதை இணைக்கக்குள்ளதான் நாங்க வடிவா பார்த்து இணைக்க வேண்டும். இப்ப நாங்க பேட்டரியின் பிளஸ் பெரிய போது ஆம்பியர் மானியின் பிளஸ்ல இணைக்கவும். அதே மாதிரி மைனஸ் என்ற போது மற்ற பக்கத்தால வந்து மைனஸோட இணை. இதையும் நாங்க கவனத்துல கொண்டு இந்த மின் சுற்றை இணைத்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப உங்களுக்கு மின் சுற்று தொடர்பாக ஓரளவுக்கு கிளியரான விடயங்கள் வந்திருக்கும். இப்ப நீங்க இதே மின் சுற்று போய் தரம் 7ல படிப்பீங்க. இப்ப இது ஒரு பேசிக்கான விஷயம்தான். உங்களுக்கு மின் சுற்று ஒன்று அமைக்க வேணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதன் குறியீடு என்னன்றது வரைக்கும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வேணும். இதே மாதிரி மின் சுற்று தரம் 7லையும் இருக்கு, 8லையும் இருக்கு, 9லையும் இருக்கு. அப்ப உங்களுக்கு போக போக இன்னும் கூட கிளியரா விளங்கும். சரியா? இப்ப நீங்க பேசிக்கா குறியீடு அதை வச்சு எப்படி கீறுறது என்று மட்டும் தெரிஞ்சு கொள்ளும். ரைட்? அப்ப இன்று நாங்கள் பகுதி 1க்குரிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்பியில இந்த பகுதி 1 வினாவுக்குரிய விடைகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல உங்களுக்கான ஒரு 10 வினாக்கள் இருக்குது. அந்த 10 வினாக்களுக்கு உரிய நம்பரை போட்டு நீங்கள் இன்றைய திகதிக்குரிய பகுதி 1 வினாக்கள் எழுதிட்டு 1, 2ல நம்பர் பண்ணுங்க. 10 வரைக்கும் 10 வினாக்கள் இருக்கும். அதுக்குரிய ஆன்சரை நீங்க பக்கத்துல நோட் பண்ணிக்கொண்டு நீங்க ஆன்சரை பக்கத்துல எழுதி கொண்டு வரலாம். உதாரணமாக முதலாவது வினாண்டா அதுக்கு விடை என்ன, 2வதுக்கு என்ன விடை, 3வதுக்கு என்ன விடை, 4வதுக்கு என்ன, இந்த மாதிரி நீங்க நம்பர் பண்ணி ஆன்சரை போட்டுக்கொண்டு வாங்க. 10 வினா. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். சரி, பாருங்க. இதுல பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. நீங்க கேள்வியை எழுத வேண்டாம். வினாவை நீங்க பார்த்து 1, 2 எழுத வேண்டாம். வினா இலக்கத்தை போட்டு 1, 2 போட்டுட்டு விடைய மட்டும் நீங்க எழுதி கொள்ளுங்க. கேள்வி உங்களுக்கு இதுல இருக்கு. சரியா? முதலாவது வினா வாசிக்கிறேன், நீங்க விடைய நோட் பண்ணிக்கோங்க. புவியின் பிரதானமான சக்தி முதல் எது? புவியின் பிரதானமான சக்தி முதல் எது? அதுல ஆன்சர் தரப்பட்டிருக்கு. முதலாவது சூரியன், 2வது சந்திரன், 3வது சுவட்டு எரிபொருள்,
நான்காவது உயிர் திணிவு. சரியா? அப்ப சக்தி முதல் என்கிற பாடத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். அது சக்தி முதலாக எங்களுக்கு எது இருக்குது பிரதானமாக. இரண்டாவது வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி. வெப்பநிலையை நாங்க என்னத்தால அளக்கலாம்? ஒன்று நீரமானி, 2 வெப்பமானி, 3 நுணுக்கு காட்டி, 4 திசை காட்டி. கொள்ளுங்க. இந்த நான்கிலையும் எது வெப்பநிலையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும்? வெப்பநிலையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும். மூன்றாவது வினா. புவி மேற்பரப்பில் காணப்படும் நீரில் மனித நுகர்விற்கு பொருத்தமான நீரின் சதவீதம். பூமியில காணப்படுகின்ற நீரில மனித நுகர்விற்கு என்றால் மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய சதவீதம், எத்தனை சதவீதத்தை மனிதன் யூஸ் பண்ண? முதலாவது 10%. இரண்டாவது 0.01%. 0.01%. மூன்றாவது 60%. 60%. நான்காவது 100%. பூமியில இருக்கிறத முழுவதுமாக மனிதன் பயன்படுத்துகின்றானா? நீங்க பூமியில மனிதன் பயன்படுத்தக்கூடிய நீரின் சதவீதம் என்ன என்றதுக்குரிய ஆன்சரை எழுதி கொள்ளும். 10%, 0.01%, 60%, 100%. சரியா? நான்காவது வினாவை பார்ப்போம். களிமுகங்களில் காணப்படும் நீரின் வகையை சரியாக காட்டுது. இப்ப களிமுகத்துல என்ன நீர் இருக்கு? ஏற்கனவே நாங்கள் நீரின் வகைகளை படிச்சிருப்போம். நன்னீர், உவர்நீர், சவர்நீர் என்று. அதுல நன்னீர் எங்கெங்க காணப்படுகிறது, உவர்நீர் எங்கெங்க காணப்படுகிறது, சவர்நீர் எங்க காணப்படும் என்பது தொடர்பாக பார்த்திருக்கேன். இப்ப இதுல களிமுகங்கள்ல காணப்படக்கூடிய நீர் எந்த வகையான நீராக இருக்கும்? 1 உவர்நீர், 2 நன்னீர், 3 சவர்நீர், 4 மழைநீர். அதுக்கு பொருத்தமான விடைய நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஐந்தாவது வினாவை பார்ப்போம். அங்கிகளின் உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யும் செயற்பாடு பின்வருவனவற்றுள் எது? உயிரங்கிகள்ல நடக்கக்கூடிய சில செயற்பாடுகள் இதுல தரப்பட்டிருக்குது. இதுல சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய செயற்பாடு எப்படி சொல்லும்? 1 வளர்ச்சி, 2 போசனை, 3 இனப்பெருக்கம், 4 சுவாசம்.
செயற்பாடு. ஆறாவது வினாவை பார்ப்போம். ஆறாவது, இலங்கையில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம். அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம். இப்ப நாங்க மின் நிலையங்கள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். நீர் மின்வல நிலையம், அனல் மின்வல நிலையம், காற்று மின்வல நிலையம், எரிபொருள்களினால் இயங்கும் மின்வல நிலையம். இப்ப இதுல எங்களுக்கு அனல் மின் நிலையம் எங்க இருக்குது, அமைந்திருக்கு? 1 நுரைச்சோலை, 2 ஆனையிறவு, 3 கொழும்பு, 4 களுத்துறை. சரியா? அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம். இதுல நீங்க ஏதாவது ஒரு பொருத்தமான விடையை தெரிவு செய்து கொள்ளுங்க. அனல் மின் நிலையம் காணப்படும் இடம் 1 நுரைச்சோலை, 2 ஆனையிறவு, 3 கொழும்பு, 4 களுத்துறை. ஏழாவது, பின் வருவனவற்றுள் முதன்மை கலம் எது? இப்ப நாங்க இரசாயன கலங்கள் படிக்கக்குள்ள முதன்மையான கலங்கள் மற்றும் துணை கலங்கள் தொடர்பாக படிச்சோம். முதன்மையான கலம் என்றா ஒரு தடவை மட்டும் பாவிக்கலாம். துணை கலம் என்றா திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். இவை தரப்பட்டதுல எது முதன்மை கலம் சொல் கேட்கப்படும்? 1 சில வகை மின்சூள்கள். மின்சூள் என்ற டோர்ச் லைட் சில வகை. 2 கார் பேட்டரி. 3 தொலைபேசி அதுல இருக்கிற பேட்டரி. 4 கை கடிகார பேட்டரி, அதாவது கையில கட்டுற வாட்சின் பேட்டரி. இதுல எது முதன்மை கலமாக இருக்கும்? எட்டாவது, மின்னோட்டம் அளவிட உதவும் உபகரணம். இப்ப நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். மின்னோட்டம் வரும், அதை அளக்கிறது எந்த உபகரணத்தினால்? 1 வோல்ட்மானி, 2 ஆம்பியர் மானி, 3 மின்கலம். மின்கலம் என்றா பேட்டரி. 4 ஆளி. ஆளி என்ற சுவிட்ச். அப்ப இதுல மின்னோட்டம் வாரத எதை வச்சு அளக்கலாம்? உங்களுடைய ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. 9வது, தேவையான போது மின்னை வழங்கவும் துண்டிக்கவும் பயன்படுத்தப்படுவது. உங்களுக்கு தேவையான கரண்ட் போடுறதுக்கு நிறுத்தவும் முடியுமெண்டா இதை வச்சு. 1 ஆளி சுவிட்ச், 2வது தொடுக்கிற கம்பி, 3வது மின் குமிழ் பல்ப், 4வது மின்கலம் அதாவது பேட்டரி. சரி. 10வது வினா, காந்தம் பயன்படும் உபகரணம் எது? மேக்னெட் இருக்கக்கூடிய உபகரணம் எது? 1 இரும்பு, 2 செப்பு, 3 மின்கலம், 4 திசை காட்டி. இதுல எதுல காந்தம் மேக்னெட் இருக்கு என்று போட்டுக்கொள்ளும். உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல இருந்து ஒரு தடவை நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். முதலாவது, புவியின் பிரதானமான சக்தி முதல் சூரியன், சந்திரன், சுவட்டு எரிபொருள், உயிர் திணிவு.
இரண்டாவது, வெப்பநிலையை அளவிட பயன்படுத்தும் கருவி. ஒன்று நீரமானி, வெப்பமானி, நுணுக்கு காட்டி, திசை காட்டி. 3. புவி மேற்பரப்பில் காணப்படும் நீரில் மனித நுகர்விற்கு பொருத்தமான நீரின் சதவீதம். 1 10 வீதம், 2 0.01 வீதம், 3 60 வீதம், 4 100 வீதம். நான்காவது, களிமுகங்களில் காணப்படும் நீரின் வகையை சரியாக காட்டுவது. உவர்நீர், நன்னீர், சவர்நீர், 4 மழை நீர். ஐந்தாவது, அங்கிகளின் உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யும் செயற்பாடு பின்வருவனவற்றுள்ளது. 1 வளர்ச்சி, 2 போசனை, 3 இனப்பெருக்கம், 4 சுவாசம். ஆறாவது, இலங்கையில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம். 1 நுரைச்சோலை, 2 ஆனையிறவு, 3 கொழும்பு, 4 களுத்துறை. ஏழாவது, பின் வருவனவற்றுள் முதன்மை கலம் எது? 1 சில வகை மின்சூள்கள், கார் பற்றி, தொலைபேசி, கைக்கடிகார பற்றி. எட்டாவது, மின்னோட்டம் அளவிட உதவும் உபகரணம் எது? 1 வோல்ட்டுமானி, ஆம்பியர்மானி, மின்கலம், ஆளி. ஒன்பதாவது, தேவையான போது மின்னை வழங்கவும் துண்டிக்கவும் பயன்படுத்தப்படுவது. 1 ஆளி, 2 தொடுக்கும் கம்பி, 3 மின்குமிழ், 4 மின்கலம். பத்தாவது, காந்தம் பயன்படும் உபகரணம் எது? 1 இரும்பு, 2 செப்பு, 3 மின்கலம், 4 திசைக்காட்டி. ஆகவே இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்று நாங்கள் படித்த விடயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உங்களுக்கு நாங்க இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னொரு வகுப்புல நாங்கள் தொடர்ந்து மின் சுற்றுக்கள் தொடர்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.